ஸ்பூன் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு ஏலியன் கிரியேச்சர் பல நூறு வருஷங்களா தனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்குமான்னு சொல்லி ஒவ்வொரு கிரமா போய் தேடி பார்த்துட்டு இருக்கு. ஆனா எங்க தெரியுமே அந்த ஸ்பூன் ஏலியனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் கிடைக்கவே இல்ல. அதனால இதுவுமே ரொம்பவே சோகமா விண்வெளியில சுத்திக்கிட்டு இருக்கு. அப்பதாங்க இதோட கண்ணுல பூமி படுது. இந்த ஏலியனும் அதோட மூணாவது கண்ணை திறந்து நல்லா தேடி பார்க்கும்போது இந்த பூமியில இதோட ஷேப்ல இருக்கக்கூடிய நிறைய ஸ்பூன் எல்லாம் இதோட கண்ணுல படம். இந்த ஏலியனும் ஐயா தன்னோட காதலி கிடைச்சிட்டான்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுது. அதோட இந்த ஏலியன் தன்னோட பவர் யூஸ் பண்ணி பூமியில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஸ்பூனுமே ஈர்க்க எல்லா ஸ்பூனுமே வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. அதே சமயம் இங்க பூமியில திடீர்னு இங்க இருக்கக்கூடிய ஸ்பூன் எல்லாமே வானத்தை நோக்கி பறக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய நியூஸ் சேனல் எல்லாமே ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா இது ஒரு புதுவிதமான ஏலியன் அட்டாக். அந்த ஏலியன் இந்த பூமியில இருக்கிற ஸ்பூனை வச்சு நம்மள அட்டாக் பண்ண பாக்குது, மக்கள் எல்லாத்தையுமே கொல்ல பாக்குதுன்னு சொல்றாரு. இன்னொருத்தரும் அந்த ஏலியன் நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்ததான் இப்படி எல்லாம் பண்ணுதுன்னு சொல்றாரு. இன்னொரு நபரும் இல்ல இங்க இருக்கிற பெரும்பாலான மக்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணி தான் சாப்பாடு சாப்பிடுறாங்க, அந்த ஸ்பூன் இல்லைன்னா மக்கள் எல்லாம் சாப்பாடு சாப்பிட முடியாம பசியால இறந்துருவாங்க தான் அந்த ஏலியன் இப்படி எல்லாம் பண்ணுதுன்னு சொல்றாரு. இவங்க புதுசா எவ்வளவு ஸ்பூனை மேனுஃபேக்சர் பண்ணாலும் அது எல்லாமே வானத்துல பறக்க ஆரம்பிக்குதுங்க. இதனால ஸ்பூன் யூஸ் பண்ணாம சாப்பிடக்கூடிய நிறைய ஃபுட் ஐட்டம்லாம் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா என்னாச்சுன்னு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.